ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல லவ் ஹர்ட்ஸ் செகண்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெனிகா கிட்ட என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி நம்ம மெனி வந்துட்டு தீரக் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த சமயத்துல இவ ஒட்டி கேட்டு இருந்தப்பா அதையும் அவ சொல்லிடுறா. நம்ம மெனி வெனஸ்டேவுக்கு மீட்டிங்க்கு வரமாட்டாங்க, அவங்க தீரக் கிட்ட டைம் கேட்டிருக்காங்க, அங்க மீட்டிங் போறாங்க அப்படின்ட்டு அவ கேட்ட விஷயம் அதோடு சேர்த்து ரெண்டு கோத்து விடுறா. இது கேட்ட உடனே நம்ம வெனிகாவுக்கு செம்மைய கோவம் வந்துருது. அதனால நீ எதுக்காகவும் எங்க விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத, இனிமேல் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நெண்டி விடுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்கிட்ட உனக்கு வேலையே இங்க இருக்காது, ஒழுங்கா போயிடுன்னு சொல்லி, அதுவும் இல்லாத நீ எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, இனிமேல் மெனிக்கு தான் நீ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அவளும் வெளியே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்ட்டு யோசிச்சு பாக்குற. என்ன நடந்திருக்கும்னா, நம்ம மெனி அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா போன் பண்ணிட்டு, அப்ப தீரக்கிட்ட நீ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டையே இப்படி கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கே, உனக்கு சரியா இருக்கான்னு கேட்கறதுக்கு நம்ம இதுக்கு மேல முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பான். அதுவும் போன்லயே பேசி முடிச்சுக்கலாம், இனிமேல் நம்ம நேர்ல பாத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பானா. இது நேர்ல பார்த்து பேசுற விஷயம், போன்ல முடிச்சுக்கிற விஷயம் இல்ல, அதனால வெனஸ்டே நான் அவங்க கூட பேசணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இவ கேட்டுட்டு தான் இப்ப வந்து வெனிகா கிட்ட மாட்டி விட்டுட்டு இருப்பா. இங்க உள்ள வெனிகா உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மெனி நம்ம கிட்ட சொன்னாலே கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டு அவ சொல்றது எதுவும் உண்மையா இருக்குமோன்ட்டு யோசிச்சுக்கிட்டே போன் எடுத்து பாக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அந்த மாடல் வந்துட்டு ஒரு போட்டோ அப்லோட் பண்ணியிருந்தா இல்லையா, அந்த போட்டோவும் இங்க இருக்கிற ஃப்ளவரும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அது ஒண்ணுதான், ரெண்டு ஃப்ளவரும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் ஃப்ளவர் பொக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தீரக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி எல்லாம் மெசேஜ் போட்டு வச்சிருந்திருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு மெனி சொன்னது உண்மையா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தீரக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெனிக்கும் கால் பண்ணிட்டு நீ எங்க போற அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேங்கிறதுக்கு, நான் உங்ககிட்ட பேசணுங்க, எதை பத்தி பேசணும், தீரக் பத்தி பேசணுங்கவும், இன்னைக்கு என்னால பேச முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல இன்னைக்கு நான் பேசணுங்கிறதுக்கு நெக்ஸ்ட் டைம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாவோவுக்கு கால் பண்ணிட்டு நான் உன்னை வந்து பார்க்கணும், எனக்கு உன்னுடைய அட்வைஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சாவோ வீட்டுக்கு போயிடுறாங்க. சாவோ வீட்டுக்கு போயிட்டு சாவோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எனக்கும் மெனிக்கும் பெரிய ப்ராப்ளமே ஆயிடுச்சு தீரக்கால அப்படின்னு சொல்லி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்துல பண்டாவோ கால் பண்றான். இவர் பண்டாவோ தான் கால் பண்றான், இரு அவனையும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பண்டாவோ கிட்ட என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு, எனக்கு வீட்டுல பிரச்சனையா இருக்குப்பா, எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு என்னையோ இங்கே இருந்து அவளை நீ பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கலங்கிறான். எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறதுக்கு, சரி வா வெனிகாவும் இங்கதான் இருக்கான்னு சொல்லவும், வெனிகாவும் அங்கதான் இருக்காளா, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு பண்டாவும் அங்க வந்துடுறான். அங்க வந்துட்டு வெனிகா கிட்ட என்னாச்சு, எதுக்காக நீங்க வந்திருக்கன்னு கேட்க, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, எனக்கும் வெனிக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு பண்டாவோ அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கவும், வெனிகா இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு கொல்லாத, வேண்டாம் விட்டுடு, நான் அட்வைஸே கேட்கலன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வாய் மூட வச்சிடுறாங்க. இங்க மெனி வந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுல வந்துட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஒரு டேட்டிங் ஆப்ல தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு டைம் கூட ஆஃபீஸ்ல கூட ரெண்டு பசங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க டேட்டிங் ஆப்ல பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முதல்ல செக் பண்ணிக்கிங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்குங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தீரக் நான் கொஞ்ச நாள்ல தாய்லாந்து வரப்போறேன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லி இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சிட்டு அப்போ அவங்க எவ்வளவு தூரம் ஆசையா இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த தீரக்கும் வந்துட்டு என்னாச்சு மினி, ஏன் இந்த மாதிரி பேசுன, நீ பேசுனதை பார்த்துட்டு எனக்கே பயமாயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுனேன்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் மாதிரி ஆக்டிங் பண்றான். இவனை பார்த்தாவே எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேது, இவனை போயிட்டு ஹீரோன்னு சொல்றதா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மெனி கிட்டேயும் எதுக்காக அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற, நம்ம ரெண்டு பேரும் என்ன அக்ரி பண்ணிக்கிட்டோம், நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுனேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். மெனியும் நம்ம ரெண்டு பேரும் என்ன அக்ரி பண்ணிக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் என்ன அக்ரிமெண்ட் பண்ணி இருந்தாலும் சரி, லாஸ்ட் நைட் என் கூட நீ ஸ்லிப் பண்ணிருந்தால, அதுக்கப்புறம் அடுத்த நாள் என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்க, அது இல்லாத அவளை அவார்டு ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு அப்பயும் அவளுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருந்திருக்க, ஒரு நாள் என் கூட பெட்ல இருப்ப, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட பழகிறதுக்கு போயிடுவியா, உனக்கு தெரியாதா அவ என்னுடைய ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்த ஆரம்பிச்சிடறா. நிப்பாட்டு மெனி, நம்ம முதல்ல எதுல மீட் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஒரு டிண்டர் ஆப்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம், அது ஒரு டேட்டிங் ஆப். அந்த ஆப்ல பேசி பழக ஆரம்பிச்சோம்னா நமக்கு ரெண்டு பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது லாஸ்டா செக்ஷுவல்ல தான் போய் முடியும், இது உனக்கு தெரிஞ்சுதானே என்கிட்ட பழகுன, ஆமா நான் உன்னை அந்த ஆப்ல தான் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன், உன்னை எனக்கு பிடிச்சதால தான் நான் உன் கூட ஸ்லிப் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்காக ஒத்து போச்சு, அதுக்காகலாம் என்னால உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த பொண்ணை இவன் யூஸ் அண்ட் த்ரோவா தான் நினைச்சிருக்கான். இந்த பொண்ணு தான் இது தெரியாத அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா போல இருக்கு. இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதால செம்ம கோபமான மெனியும்
ஓங்கி அரைச்சிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி துரத்தி விட்டுறா. அவனும் வெளியே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் செம்மையா மெனி அழுதுகிட்டு, ஆக்சுவலா இந்த வீடை வாங்கினதே அவனுக்காக தான் வாங்கியிருக்கா. அந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப அழகா ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருந்திருப்பாளா. அதெல்லாம் பார்க்கவும் அவளுக்கு செம்மையா கோவமாகுது. அதெல்லாம் இழுத்து போட்டு உடைக்கிறா. செம்மையா கத்திக்கிட்டு இருக்கா. வெளியே போன இவனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா திரும்ப உள்ள வந்து அந்த பொண்ணு சமாதானப்படுத்தல. அதுவும் இல்லாத யாருக்கோ கால் பண்ணி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்ப வீட்டுக்கு போறேன்னு சொல்றான். சாவ வீட்டுக்கு வந்தப்ப அவங்க ஃப்ரெண்டு பண்டாவும் வந்திருப்பான். பண்டாவோ வந்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க, இவ்வளோ சோகமா இருக்க, அவனை நீ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, அவன் உன்கிட்டையும் ஃப்ளட் பண்ணி மெனிக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணியிருக்கான் நாட்டுக்கு, அதனால தான் அவள் கோவப்படுறா, அவன் ரொம்ப மோசமான பையனாக இருப்பான், கெட்ட பையன்னு சொல்கிறதுக்கு மெனி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவன் பண்ணுறது எல்லாமே எங்கள் அப்பாவை மாதிரியே இருக்குது, அவன் எப்படி கெட்டவனாக இருப்பான், ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அது எப்படி அவன் இப்போ வந்த உடனே உங்கள் அப்பா மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏன் நான் உனக்கு பண்ணலையா? நானும் தானே உங்கள் அப்பாவை மாதிரி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எப்பவுமே முன்னாடி வந்து நிற்கிறேன், நீ என்னைய பார்க்கலையான்னு கேட்குறான். ஆக்சுவலாக ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஆனால் இவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால வெனிகாவுக்கு வந்து பண்டாவோ மேலே எந்த ஒரு லவ்வும் இல்லை, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதனால நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க, உண்மையை தான் நான் சொல்கிறேன், நீ ஏன் அந்த மாதிரி என்னைய பார்க்கலன்னு கேட்குறான். அப்படி கேட்ட உடனே வெனிகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சாவோ வந்துடுறாரு. சாவோ வரவும் வெனிகா அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பண்டாவும் எதுவுமே பேசாத சாவோ கையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலாக பஜார் தான் போயிருந்திருப்பாரு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த திங்ஸ் எல்லாம் எதுவுமே பேசாத அப்படியே வாங்கிட்டு போய்கிட்டு இருப்பானா. சாவோவுக்கு சுத்தமாகவே ஒன்றும் புரியல, என்ன இங்கே நடந்துகிட்ருக்கு, ஏன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே 3 பேருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணி நைட்டு 1 மணி ஆகிடுது. அந்த டைமில் பண்டாவோ நான் வீட்டுக்கு போகணும், டைம் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. பண்டாவோவும் இப்போ 1 மணி ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லவும், அச்சோ நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு போயாகணும், நான் இப்போயே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பு போக, அப்போ கம்பி ஒன்று அந்த இடத்துல இருக்கும். அந்த கம்பியில் இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு பண்டாவோ அவங்கள தாங்கி பிடிச்சி இடிச்சிரும், பார்த்துருன்ட்டு பிடிச்சி கேரிங்காக பார்த்துக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம பண்டாவோ அதிகம் குடிக்கல, நம்ம வெனிகா மட்டும்தான் செம்மையாக குடிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே போதையிலேயே அங்கேயே சோஃபாவில் விழுந்து தூங்கி போயிடுறாங்க. கூடவே பண்டாவோவும் சேர்த்தே விழுந்திருப்பான். எழுந்திரிக்க போனால் வெனிகா விட மாட்டேங்கிறாங்க. அவன் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. பண்டாவோ ஒரு பழைய இன்சிடென்ட் ஒன்று நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலாக இவன் ரொம்ப நாளாகவே நம்ம வெனிகாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன் சைடாக. அப்படி ஒரு டைமில் கூட நம்ம மினி கூட இவன் அவளை ரொம்ப லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பா. அது எப்படின்னா, பாரில் இவங்க நல்லா குடிச்சிட்டு வெளியே வரக்குள்ள இதில் நம்ம வெனிகா தான் செம்மையாக குடிச்சிருப்பாங்களா, அவங்க குடிச்சிட்டு அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி போயிட்டு சேரில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ பண்டாவோ நீ வா நம்ம காரில் போய்ட்டு உட்காந்துக்கலாம், நீ இப்படி உட்காராத, இங்கே சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக அவங்கள மெதுவாக தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு மினி கூட சந்தேகப்பட்டு கேட்பாங்க, நீ ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு, அதனால தான் இந்த அளவுக்கு நீ கேரிங் எடுத்து பார்த்துக்கிறியான்னு கேட்குறதுக்கு நீ என்ன சொல்கிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அப்போவே இவன் மறைச்சிருப்பான் அவனுடைய லவ்வை. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே சரி அப்படியே படுத்து வெனிகா கூடயே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் நம்ம மெனியை மீட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு அவளுடைய ஃப்ளாட்டுக்கு போயிடுறான். அங்கே போன உடனே அந்த பொண்ணு வெளியே கிளம்பிடுறா. நீ வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறதுக்கு, என்ன விஷயம் இந்த காலையிலே வந்திருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, வெனிகாவுக்கும் உனக்கும் எதுவும் ப்ராப்ளமானு கேட்க, ஏன் அவள் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாளா? கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை, நேற்று ரொம்ப குடிச்சிட்டா, என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தா உன்னை பற்றி, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், வா பேசலான்னு கூப்பிட்றதுக்கு, இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ வெளியே போகிறேன், நீ அவளுக்காக பேச வந்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்காக தான் வந்திருப்பா. ஆஃபீஸில் வந்துட்டு மீட்டிங்க்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அப்போ வெனிகா அவங்க காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. மினி வந்துட்டு அவங்களுக்காக ஒரு காஃபி கப்பையும் எடுத்துக்கிட்டே போயிட்டு அவங்களுக்கு அந்த காஃபியை கொடுத்துட்டு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன நேற்று தான் சண்டை போட்டால் இன்றைக்கி இவ்வளோ அக்கறையாக பேசுகிறேங்கிறதுக்கு, நைட்டு ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருந்தியா, இந்த அளவுக்கு இருக்க, இன்னுமே உனக்கு தெரியல, வா போகலான்னு சொல்லிட்டு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மீட்டிங்கில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இவங்களுக்கு வெனிகா வந்து இப்போ புதுசாக ஒரு க்ரீம் ஒன்று தயாரித்தாங்க இல்லையா, அந்த க்ரீம்க்கு வந்து நிறைய ஆட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் கிடையாது. அதை பற்றி தான் பேசுகிறாங்க. மெனியும் சொல்கிறாங்க, நீ நிறைய ஆட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க, அதை இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம்,
ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது, ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மெனி விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, அதுக்கு நிறைய ஆட்ஸ் எடுத்தாகணும். அது வந்து தாய் க்ரீமு, அதனால் அது இன்னமும் பிரபலப்படுத்தி ஆகணும். அதனால் நிறைய ஆட்ஸ் எடுத்தாகணும். உங்களுக்கு பணம் தானே ப்ராப்ளம், அதுக்கு நான் யாரையாவது இன்வெஸ்டரை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆகிடுது. ஒரு மாதிரி சண்டை வர மாதிரி ஆகிடுது. வெனிகா செம்ம கோவமாயிட்டு அவங்க கேபின்குள்ளே போயிடுறாங்க. பின்னாடியே மெனியும் போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதை பற்றி பேசணும், ஒர்க்கை பற்றி பேசணுமா இல்லை தீரக் பற்றி பேசணுமான்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட பேச வந்தது ஒர்க்கை பற்றி தான், நான் அவனை பற்றிலாம் பேச வரலங்கவும். அப்போ நாளைக்கு நீ மீட்டிங்க்கு அவன் கூட நாளைக்கு போக போகிறல்லங்கிறதுக்கு, இல்லையே நான் யாரு கூடயும் போக போகிறதில்ல, நாளைக்கு இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு நான் உன் கூட தான் வரப்போகிறேன். ஸோ அதனால் நான் யார் கூடயும் போக போகிறதும் கிடையாது. நீ யாரை பற்றி என்கிட்ட இனிமேல் பேசாத, அதுவும் அந்த தீரக் பற்றி என்கிட்ட இனிமேல் பேசாதன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த அசிஸ்டண்ட் இருக்கா இல்லையா, அவள் கேட்டுடுறா. அவள் கேட்டுட்டு தீரக் கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு நீங்கள் மெனியை மீட் பண்ணுறதா தானே இருந்தீங்க, ஆனால் அந்த டைமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறா. நான் வந்து மெனிக்கு டைம் கொடுத்துருக்கேன், அதனால் ஒன்று என்னால் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, இல்லை அவங்க உங்கள் கூட வரமாட்டாங்க, உங்ககிட்ட பேச போகிறது கிடையாதுங்கிறதுக்கு, அது எப்படி சொல்கிற? நான் உண்மையை தான் சொல்கிறேன். வெனிகா கூட இன்வெஸ்டர் மீட்டிங்க்காக போக போகிறாங்க. நாளைக்கு உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அதுவும் இல்லாத நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் அனுப்பி வச்சிங்க இல்லையா, அது ஃபோட்டோ கூட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் அனுப்பி வச்சா கூட அவங்க ரிசீவ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே தீரக் என்ன பண்ணுறான்னா மெனிக்கு மெசேஜ் அனுப்பி விடுறான். நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ண போகிறோம்லன்னு மெனிக்கு மெசேஜ் அனுப்ப, இல்லை இனிமேல் எப்பவுமே நான் உன்னை மீட் பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெனி மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. அதனால தீரக் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். இங்கே நம்ம மெனிக்கு அந்த சாக்லேட் கொடுத்தாங்களா அந்த ஆன்ட்டி கால் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு சாக்லேட் ஆன்ட்டின்னு பேர் வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். எனக்கு அவங்க சாக்லேட் கொடுத்ததால சாக்லேட் ஆன்ட்டின்னு தான் வருது. அந்த சாக்லேட் ஆன்ட்டி கால் பண்ணி, நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணலாமா, டின்னருக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக வரன்ட்டு நம்ம வெனிகா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கே அந்த ஆன்ட்டியை மெனிகா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அந்த ஆன்ட்டி, அங்கே மீட்டிங் நடக்க போகுது இல்லையா, இன்வெஸ்டர் மீட்டிங் நடக்க போகுது இல்லையா, அந்த இன்வெஸ்டர் மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. இவங்கள நீ மீட் பண்ணி பேசு, இவங்க உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு சில ஐடியாஸும் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. இங்கே இந்த அசிஸ்டண்ட் இருக்கா இல்லையா, அவன் நல்லா பாரில் வந்து குடிச்சிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அங்கே ஒரு 2-3 பசங்க உட்காந்து இவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் இவளை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பானா, ஃப்ரெண்டு இருந்துட்டு, அங்கே பாரு அந்த பையன் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லவும், இவ திரும்பி பார்த்துட்டு, பாரு என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் பக்கத்தில் வந்துட்டு, உன்னை ட்ராப் பண்ணுறதுக்காக நான் கூட்டிகிட்டு போவேன்ட்டு கார் சாவியை நீட்டுறான். ஆனால் இவ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா தனியாக ஒரு டேபிளில் உட்காந்துட்டு கொஞ்சம் செக்ஸியான போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தீரக் அனுப்பி வச்சு நாம் நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லி கேட்குறான். அவனும் உடனே ஓகே சொல்லிடுறான். அடுத்த நாளே வெனிகாவும் நம்ம மெனியும் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்காக வந்துடுறாங்க. அங்கே நிறைய இன்வெஸ்டர்ஸ், நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் மெனி இருந்துட்டு ஒரு ஆளை காட்டி, இவர் வந்து பெரிய கம்பெனியோடைய சிஇஓ, இவர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாமான்னு சொல்கிறதுக்கு 2 பேருமே சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அவரும் இவங்களை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவங்க தானே அந்த க்ரீமோட அட்வர்டைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவருக்கும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. வெனிகா நீங்களா அப்படின்ட்டு அவங்க கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு நிறைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் இப்போ நம்ம இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு வந்திருக்காருன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் உள்ளே வராரு. எல்லாருமே கிளாப் பண்ணி அவரை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இன்னொருத்தரும் கூடவே வந்திருக்காங்க. அவங்க தான் புக்கன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த புக்கனும் உள்ளே வரா. ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்டரோடைய மக தான் அவள் போல இருக்கு. வந்த உடனே அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்து காட்டிகிட்டு இருக்கா. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம வெனிகாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்படியே திரும்பிக்கிறாங்க.
அவளும் இவங்கள பார்த்துட்டு வரா. அப்ப வெனிகா கிட்ட ஒரு இன்வெஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அவரு என்ன பண்றாருன்னா, இவள பார்த்த உடனே பக்கத்துல ஓடி போயிட்டு, "நான் உங்களுடைய ஃபேன். நான் உங்க கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு?" கேட்டுட்டு இருக்கா. அவளும் ஓகே சொல்லவும், நம்ம வெனிகாவ கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்களேன்னு கேட்கவும், அவங்களும் வேற வழி இல்லாம ஃபோட்டோஸ் எடுத்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கன் இருக்கா இல்லையா? இவ வெனிகா கிட்ட வந்துட்டு, "நீங்க எதுக்குடி இங்க வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் எங்க அப்பா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாவே பேச ஆரம்பிக்கிறா. இவளுக்கு எப்பவுமே நம்ம வெனிகாவ பார்த்தா சுத்தமா பிடிக்காது. ஒரு மாதிரி சீப்பா தான் நடத்துவா. இப்பயும் அதே போல தான் பேசுறா. "எங்க அப்பாவ பார்த்து பேசுறதுக்காக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நீ எல்லாம் எங்க அப்பாகிட்ட பேச முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாவே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க அப்பாவும் அங்க வந்துடுறாரா. அவங்க அப்பா பார்த்துட்டு, நீ சொன்னியா? அவங்க தானே அப்படிங்க." அவங்களும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. "நான் வெனிகா, இவ மெனி, இவ என்னுடைய பார்ட்னர்லாம்" சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. நீ ஒரு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணியே, அவங்க தானே இவங்கன்னு கேட்க, அவ இல்லைங்கிற மாதிரி சொல்ல வர, வெனிகா இருந்துட்டு, "ஆமா சார், உங்க பொண்ணு தான் ஷூட்டிங் நடக்கிற டைம்ல வந்துட்டு, இல்ல வேண்டாம் கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டா" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா புக்கன் அப்பா புக்கனை விட மேல போல இருக்குது. இவங்கெல்லாம் பணக்காரங்கங்கிறதெல்லாம் ரொம்ப திமிரா தான் பேசுறாங்க. அவ என்னமோ ஒரு தேவதை மாதிரி நடந்துக்கிறாங்க. இல்ல, அவ ஒரு வேல்யூபிளான பர்சன், அவளை நீங்க யூஸ் பண்ணிக்க தெரியல அப்படின்லாம் சொல்லி இவங்களை கேவலப்படுத்துற மாதிரி அந்த ஆள் பேசுறான். அதுவும் இல்லாத உங்க பிராண்டுக்கே நீங்களே அட்வர்டைஸ் பண்ணியிருக்கீங்க. எப்பயுமே ஒரு பிராண்டை தயாரிக்கிறவங்க ஒருத்தவங்களாவும், அதுக்கு அம்பாசிடர்னு இன்னொருத்தங்க இருக்கணும். ஒரே ஆளா இருக்கக்கூடாது. உனக்கு பிஸ்னஸ் பண்ணவே தெரியலம்மா அப்படின்ட்டு வெனிகாவை நல்லா இன்சல்ட் பண்ற மாதிரி அந்த ஆள் பேசுறான். வெனிகாவுக்கு செம்ம கோவமாகுது. இவனை மூஞ்சிலே அடிச்சிடலாமாங்கிற அளவுக்குலாம் கோவம் வருது. அந்த ஆள் நல்லா இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாத, உனக்கெல்லாம் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம வெனிகாவும் இன்வெஸ்டர் கிடைப்பாங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் இப்படி இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற கோவத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே மெனியை கூப்பிட்டு, "சீக்கிரமாக மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நம்ம அதை பண்ண போகிறோம்." பணம் இல்லை, நீ என்ன பண்ணனாலும் சரி, பணம் கிடையாதுன்னாலும் அதுக்கு பணம்லாம் ஒன்றும் தேவைப்படாது. நாம் இனிமேல் எந்த ஒரு இன்வெஸ்டர்கிட்டையும் நம்ம போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, இவ என்ன பண்ணுறான்னா, நம்ம தீரக்கு ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பா, மெனி உங்களை மீட் பண்ண வரமாட்டாங்க, அவங்க இன்வெஸ்டர் மீட்டிங்க்காக வெனிகா கூட போகிறாங்க, நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதே போல் தீரக்கை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா. அங்கே போயிட்டு தீரக்கு வந்து ரொம்ப பெரிய பணக்காரன், பிஸ்னஸ் மேன் கூட. அதனால் அவனை எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கணும், அவனுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அது இல்லாத ஹையர் பொசிஷன்லலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம தீரக்கிட்ட ரொம்பவே வலிஞ்சு பேசுறது, அவனை ஃப்ளட் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட ஒட்டி உரசி பேசிக்கிட்டு ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருப்பா. அவனுக்கே தெரிஞ்சிருது இவன் நம்மக்கிட்ட ரொம்ப ஒட்டி உரசுறாளே அப்படின்ட்டு. "நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கம்மான்னு?" கேட்குறதுக்கு அவள் உண்மையை ஒத்துக்கிறா. "நீங்கள் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், அது இல்லாத ரொம்ப பெரிய பணக்காரன், நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினேன்னா நீங்கள் எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒர்க் கொடுப்பீங்க, அது இல்லாத ஹையர் பொசிஷன்லலாம் எனக்கு ஒர்க் கொடுப்பீங்கள்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு" உண்மையை ஒத்துக்கிறா. அதுக்கு தீரக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசாக கொடுத்துக்கல. முடிஞ்ச அளவுக்கு அவளை விட்டு விலகியே இருக்கிறதுக்கு பார்க்குறான். அந்த சமயத்தில் இந்த பொண்ணுக்கு மெசேஜ் வந்துடுது. அவங்க தான் சீக்கிரமாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துடுது, இந்த மாதிரி அர்ஜென்ட் மீட்டிங் ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவ யோசிச்சுட்டு என்ன மீட்டிங்காக இருக்கும், எதுக்காக இவங்க கூப்பிடுறாங்கன்ட்டு டக்குன்னு "நான் வெளியே இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறா. உடனே தீரக்கு இருந்துட்டு, "நீ என்ன இப்படி பேசுகிற? முதல்ல மீட்டிங்னா என்ன மீட்டிங், ஃபஸ்ட்டு அதை கேளு, ஏதாவது அர்ஜெண்டான்னு கேளு, அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லுன்னு" சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்ட்டு அவளும் என்ன மீட்டிங்குன்னு கேட்குறா. அதுக்கு அவங்களும் நியூ ஆடை பற்றி தான் பேச போகிறோம் மீட்டிங்லன்னு சொல்கிறாங்க. "என்ன நியூ ஆடை பற்றியா? அப்போ இவங்களுக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்களா அந்த ஈவெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம்?" அப்படின்ட்டு சொல்லுவாளா. "என்ன இன்வெஸ்டர் மீட்டிங், என்ன நீ சொல்கிறேன்னு?" கேட்குறான். "இல்லை, ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஈவெண்ட் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக இவங்க போயிருந்தாங்க, அங்கே இவங்களுக்கு இன்வெஸ்டர் யாரோ கிடைச்சிட்டாங்க போல இருக்குது, அதனால் நியூ ஆடை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பணமாக அதுக்குள்ளே வந்துருச்சான்ட்டு திரும்பவும் பணம்லாம் வந்துருச்சான்னு கேட்டுட்ருக்கா. அவங்க அதை பற்றிலாம் மீட்டிங்கில் பேசிக்கலாம், முதல்ல வாடிங்கிறாங்க." அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுறான்னா, தீரக்கு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அவனுடைய ஷர்ட்குள்ளே கை விட்டு அவனுடைய ஃபோனை எடுக்கிறா. அவனுக்கே ஒன்றும் புரியல, இவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் ஃபோனை எடுத்து வச்சுட்டு, "இதில் என்னுடைய கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க,
நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்னென்ன நடக்குதோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே நான் உங்களுக்கு ஒரு ஸ்பையாக வேலை செய்கிறேன்னு சொல்கிறா. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து கிளம்பு, முதல்ல மீட்டிங் நடக்குது இல்லையா, அங்கே போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டண்ட் அவள் காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ள தீரக்கு வந்து மெசேஜ் அனுப்பி விடுறான். வெனிகா என்னென்ன பண்ணுறாளோ, அவளுடைய ஆஃபீஸில் அவள் என்னென்ன பிளான் பண்ணுறாளோ அத்தனையும் எனக்கு வேணும், நீ இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்கிறான். அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அப்படியே நம்ம பண்டாவோ தான் காட்டுறாங்க. பண்டாவோ காஃபி கப்பை டேபிளில் வைக்கக்குள்ள அந்த டேபிளில் இருந்த மர பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிருது. அதை எடுத்துட்டு சரி இதை ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ எடுக்கிறதுக்காக ட்ராவை ஓப்பன் பண்ணுவான். அதில் ஒரு ஒயிட் கலரில் க்ளூ பாட்டில் இருக்கும். அதை பார்த்த உடனே அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. நம்ம வெனிகா கூட இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்கங்கிறத நினச்சி பார்க்குறோம். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வெனிகா ஸ்கூல் டாப்பர், அதே போல் நம்ம பண்டாவோவும் நல்லா படிக்கிற பையன்தான். அதனால் நம்ம வெனிகா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் நமக்கு எங்கே போட்டியாக வந்துருவானோன்ட்டு டேரெக்டாக அவங்ககிட்ட வாலண்டியராக போய் பேசுகிறாங்க. வாலண்டியராக பேசிக்கிட்டு இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிட்டு, நான் தான் இந்த ஸ்கூலோட டாப்பர், நீயும் எனக்கு பின்னாடியே போட்டிக்காக வந்துடாதன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த சமயத்துலேயே கூட அவன் ஏதோ ஒரு பொம்மை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இவனுக்கு மரத்தில் செய்கிற பொம்மையெல்லாம் பிடிக்கும் போல இருக்குது, இவனே மேக் பண்ணுவான் போல இருக்குது. அப்போ தான் ஒரு க்ளூ பாட்டிலையும் மூடி வச்சுருந்துருப்பான். அந்த சமயத்தில் இவங்க சண்டை போடுற மாதிரி போன பொண்ணு அவளுடைய பேகை அப்படியே டப்புன்னு டேபிள் மேலே வைக்க அந்த க்ளூ பாட்டில் கீழே விழுந்துருது. சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்பக்குள்ள அந்த க்ளூ பாட்டில் கீழே விழுந்துச்சு இல்லையா, க்ளூவெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது. அது மேலே காலை வச்சு வழுக்கி விட்டு விழுவற போக அப்போ பண்டவோ அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிறான். அப்பயும் கூட நம்ம வெனிகாவுக்கும் அவன் மேலே இருக்கிற கோவம் போகல. எங்கே இவன் நமக்கு போட்டியாகவே வந்துக்கிட்டு இருக்கானேங்கிற கோவத்தில் என்னை விடுறான்னு சொல்லி கத்த அவன் அப்படியே கீழே விட்டுறான். அந்த பொண்ணு கீழே போய் பொத்துன்னு கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுக்கப்புறம் ஏன்டா எனக்கு கீழே விட்டுன்னு சொல்லி கத்துறா. அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே வெனிகா ஆஃபீஸில் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்க நியூ ஆடுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க க்ரீமை சேல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த க்ரீம் சேல் பண்ணவங்கள ஒருத்தரை யாரையாவது செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீமை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள வச்சு நம்ம ரியலாக எடுக்கலாம். ரியலாக ஒரு ஆடை எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரீச் ஆகுங்கிறதுக்காக அவங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் நீங்கள் யாரை ஆடுக்காக இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க, அப்போ அந்த சாக்லேட் ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆன்ட்டியை இவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம மெனி கூட ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருப்பாங்க. அதனால் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த சமயத்தில் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு உள்ளே ஒடியாந்துடுறா. ஆக்சுவலாக இவ ஒரு டேட்டிங்காக தானே போயிருந்தா. நம்ம திரக்கூட அதே ட்ரெஸ்ஸோடையே வந்திருப்பாள. இவளை பார்த்த உடனே வெனிகா கீழே மேலே பார்த்துட்டு, இவளை நீங்கள் தான் இன்வைட் பண்ணீங்களான்னு கேட்க, ஆமாம் எல்லாருமே மீட்டிங்கில் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லி அந்த டேரக்டர் சொல்ல, அவளை திரும்பி பார்த்து ஏதோ சொல்கிறதுக்காக வெனிகா பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் இவ எதுவுமே கண்டுக்காத டக்குன்னு ஓடி வந்து சேரில் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் சொல்ல முடியல. திரும்ப அவங்களுடைய ஆடை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் ஆட்கள்லாம் தேவைப்படுறாங்கலாம் சொல்ல, அந்த சமயத்தில் இவ இருந்துட்டு நான் ஆட்களை கொண்டு வரேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறமும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க கம்பெனியில் இப்போதைக்கு ஃபண்டு கிடையாது, பணம் இல்லை அந்த அளவுக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை, அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, பணத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த ஆடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, நான் மணி எவ்வளோ தேவைப்படுதோ நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து பாதியிலே தானே வந்தா, அதனால இவளுக்கு அரையும் குறையுமாக தான் தெரியும் என்ன முழுசாக நடந்துச்சு, இந்த ஆடுக்காக யார் வந்து நடிக்க போகிறாங்க என்ன ஏதுங்கிறது இவளுக்கு முழுசாக தெரியாது. அதனால் எல்லாருமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்போ இவ போயிட்டு மெனிக்கிட்டேயும் நம்ம டைரக்டர்கிட்டையும் கேட்குறா, யார் ஆடுக்காக வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் நீ முதல்லையே வந்திருக்கணும், எங்கேயோ ஊர் சுற்றிவிட்டு இப்போ பாதியில் வந்துட்டு எங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வெனிகா அந்த சாக்லேட் ஆண்டி இருக்காங்களே அவங்கள மீட் பண்ணி பேசுகிறாங்க. நியூ ஆடுக்காக அவங்கள கூப்பிடுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஆரம்பத்தில் என் ஹஸ்பண்ட் இருந்தப்பெல்லாம் நான் வீட்டில் குக்கிங் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத ரொம்ப ஹோம்லியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது, எனக்கு அதில் வர்றதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால்
நம்ம வெனிகா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது வாங்க ப்ளீஸ், நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள். உங்களை மாதிரி உங்களை மாதிரி ஏஜில் இருக்கிற உமன் பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய க்ரீமை யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லவும், அவங்களும் வேறு வழி இல்லாத சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அவங்க ஒத்துக்கிட்ட உடனே நம்ம வெனிகாவுக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெனிகா கார் டிரைவ் பண்ணி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயத்தில் இந்த தீரக் கால் பண்ணுறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் இப்போ டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட எதுவும் பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னல, என்ன பேசணும் அதை மட்டும் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு, நாளைக்கு நான் உன்னை ஒரு ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆள், அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், உன்னுடைய க்ரீம்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட பேசலாம், அவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, நான் சொன்னேன்னா அவங்க ஒத்துக்குவாங்க, நீ என் கூட நாளைக்கு மீட்டிங்க்காக வரியான்னு கேட்குறான். இல்லை நாளைக்கு என்னால் உன்னை மீட் பண்ண முடியாது, எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்குது, நான் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும், அதனால் உன்னை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீரக்கு இருந்துக்கிட்டு, நீ எப்போ எனக்கு சான்ஸ் கொடுப்ப, நான் உங்ககிட்ட பேசணுங்கிறான். நீ என்ன சொல்கிற, நாம் 2 பேரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பழகிக்கலையே, நம்ம இப்போ வரைக்கும் வெறும் ஹாய் ஹலோங்கிற மாதிரி தானே பழகிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால் உன்னை என்னால் மீட் பண்ணி பேச முடியாது, பார்க்கலாம் சம்டைம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ கார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் கால் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம சாக்லேட் ஆண்டி இருக்காங்களே, அவங்க நம்ம வெனிகாவுடைய கம்பெனியை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க க்ரீம் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் நான் இந்த ஆடுக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களா, அப்போ நம்ம வெனிகா இருந்துக்கிட்டு, நீங்கள் இதுக்காக எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்களா. இல்லை நீ என்ன சொல்கிற, எதுக்காக நான் சம்பளம் வாங்கிக்கணும், நான் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கலையேன்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, ஒரு மாதிரியாகவும் ஆகிடுது, ஹாப்பியாகவும் ஆகுது. ஐயோ நம்ம இப்படி இவங்ககிட்ட இப்படி பேசிட்டோமேன்ட்டு ஒரு மாதிரியாகவும் ஆகிடுது, நீ ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுதா. சாரி மேம் அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் விடு, நான் உன் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடுக்காக சைனும் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு டபுள் குஷி ஆகிடுது. அந்த ஆன்ட்டி ஆடுக்காகவும் ஒத்துக்கிட்டாங்க, அதோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. டைரெக்டாக வெனிகா வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு மெனியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க ஆடுக்காகவும் ஒத்துக்கிட்டாங்க, அது இல்லாத நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லவும் அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் நாளைக்கு டின்னருக்காக அவங்கள மீட் பண்ண போகிறோங்கிறதையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே வருவாங்களா. இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டு வெளியே நின்றுட்டு இருக்கா. இவங்கள பார்த்த உடனே அப்படியே ஃபைல் வச்சுட்டு, இந்த ஃபைலில் யார் யார் இங்கே வரப்போகிறாங்கன்னு நேம் லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறா. அவங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வெனிகா அந்த ஃபைலெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, இதை கொண்டு போயிட்டு டைரக்டர்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி சந்தேகத்தோடையே பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுறான்னா, தீரக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுறா, இந்த மாதிரி யாரையும் நாளைக்கு டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் டின்னருக்காக அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்ட்டு தீரக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுறா. அவனும் அதை பார்த்துட்டு, எனக்கு லொக்கேஷன் அனுப்பிவிடு, எங்கே போகிறாங்க எப்போ போகிறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு லொக்கேஷன் அனுப்பிவிடுங்கிறான். அப்படியே டின்னரில் அந்த ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக நம்ம மெனி வெனிகா அப்புறம் அந்த டைரக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம மெனி கேட்குறாங்க, இந்த சாக்லேட் ஆண்டி எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்க, இந்தோனேஷியாங்க. அப்போ தீரக்கு வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கே அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மெனி சொல்கிறா, இந்தோனேஷியா ஏஷியா 2 பேருக்கும் ஒரே இடமா இருக்குமோ அப்படின்ட்டு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நம்மளை பிளான் பண்ணி ஏமாத்துறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம மெனிக்கு தான் ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் பயப்படுறா, ரொம்ப ஷாக்கான மாதிரி இருக்கா. வெனிகாவும் என்னாச்சு, ஏன் இப்படி ஷாக்காக இருக்க, என்னாச்சு பயப்படுற மாதிரி தெரியுதுன்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயத்தில் இந்த சாக்லேட் ஆன்ட்டி அங்கே வராங்க. சாரிப்பா உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது இல்லாத
என்னுடைய மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரும் வந்துருவாருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த தீரக் அங்க வரான். அவனை பார்த்த உடனே நம்ம வெனிகாவும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாடல் இருக்கா இல்லையா, அவள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா, தீரக்கை பற்றி நான் எந்தா இருந்தாலும் விசாரிக்க போகிறேன், அவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா. அவள் அவங்க அப்பாவை வச்சு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்குது. அவங்க அப்பாவும் அவன் ஒரு சின்ன கம்பெனி தாம்மா வச்சுருக்கான். அவன் அந்த அளவுக்கு பிரபலமான ஆள்லாம் கிடையாது, பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கம்பெனிக்கு ஓனராக இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே 2 மாதமும் ஓடி போகுது. நம்ம வெனிகாவை தான் காட்டுறாங்க. அவங்க பண்டாவோவும் மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேவரட்டாக சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அவனும் வந்துட்டு நம்ம 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்குறோம்ல, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்லாம் விசாரிக்கிறான். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பண்டாவோ ஷாக் ஆகிடுறான். என்ன மேரேஜ் ஆக போகுதா, யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிற, யார் அந்த தீரக்கியா மேரேஜ் பண்ணிக்க போகிற, ஆமாங்கிறதுக்கு சரி நீ இதை ஏன் என்கிட்ட மட்டும் சொல்கிற, சாவோ மெனி கிட்டலாம் ஏன் சொல்லலைன்னு கேட்குறது, அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ சரி இங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போய் நின்றுக்கிட்டு வெனிகாவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்கூல் டேஸில் இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கூட பண்டாவோ யாருக்கு கூட ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான். வெனிகாவை மனசில் நினச்சிக்கிட்டு யாருக்குமே ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான். அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத வெனிகா, நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கவில்லன்னு கேட்குறதுக்கு, இல்லை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா அது இல்லாத அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே கூட இருக்கணும், அதுவும் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம பண்டாவோக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வெனிகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கிறது, எதை சூஸ் பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தீரக்கு கால் பண்ணுறாங்க. அவன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். உடனே ஆன்ட்டிக்கு கால் பண்ணி, எங்கே தீரக்கு, நான் உனக்கு கால் பண்ணேன், கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்கு, அவன் இப்போ மீட்டிங்கில் இருப்பான்ப்பா, ரொம்ப பிஸியாக இருப்பான், அதனால தான் அவன் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். என்ன விஷயம்னு கேட்குறதுக்கு, நான் அந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன், ஆனால் நிறைய ட்ரெஸ் இருக்குது, எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல ஆன்ட்டிங்கிறதுக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பேக்கில் வெட்டிங் கார்டெல்லாம் இருக்குது. அதுவும் பண்டாவோ மினி சாவோக்கெலாம் கொடுக்கறதுக்காக வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு பண்டாவோக்கு கால் பண்ணி, நான் உன்னை மீட் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு, இங்கே ஒரு பார் ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே 2 பேருமே பாரில் உட்காந்துட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தீரக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களும் கால் அட்டன் பண்ணுறாங்க. சாரி வினிகா, நீ கால் பண்ண டைமில் நான் மீட்டிங்கில் இருந்தேன், அதனால தான் கால் அட்டன் பண்ண முடியலங்கவும், பரவாயில்ல நான் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கு கால் பண்ணி காட்டலான்ங்கிறதுக்காக கால் பண்ணியிருந்தேன், இப்போ உனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்கேன், எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா குடிச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ ரொம்ப முன்னாடியே இவங்க 4 பேருமே ஒரே இடத்துல இந்த பாரில் தான் குடிச்சிருப்பாங்க. அப்போ கூட நம்ம வினிகா ரொம்ப போதையில் போயிட்டு அந்த சேரில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அது நம்ம பண்டாவுக்கு ஞாபகம் வந்துடுது. அந்த சேரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கூட நம்ம மெனி கேட்டிருப்பாங்க, நீ இவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கேன்னு கேட்டுட்ருப்பாங்க. இப்போ பண்டாவை கூட இல்லையே, நான் அவளை லவ் பண்ணலையேங்கிற மாதிரியே மழுப்பி விட்டுருப்பான். அந்த சமயத்தில் நம்ம வெனிகா போதையில் மயக்கம் போட்டெல்லாம் விழலை, சும்மா லைட்டாக தான் மயக்கமாயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்களும் கேட்டிருப்பாங்க. அது இப்போ அவங்களுக்கும் ஞாபகம் வருது. அப்படியே பண்டாவோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் நம்மளை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு அவங்களுக்கும் தெரிய வருது. எனக்கு தெரியுது நீ என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறன்ட்டு அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கும் அழுக வர மாதிரி ஆயிடுது. அழுதுகிட்டு இருக்காங்க. பண்டாவோ, நீ ரொம்ப ட்ரங்க் பண்ணிட்ட, அதனால தான் நீ அழுதுகிட்டு இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நானே வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டெல்லாம் சாவோக்கிட்டையும் மெனிக்கிட்டையும் கொடுத்துரு, அவங்க என்னுடைய வெட்டிங்க்கு வருவாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த கார்டை கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பண்டாவோ சாவோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த கார்டெல்லாம் கொடுத்துட்டு வெனிகாவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல சாவோவுக்கு ஷாக் ஆகுது.
நீ தானே முதல்ல அவளை லவ் பண்ணுன, நீ உன்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி அவனுக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டுட்ருக்காரு. நான் என்ன பண்ணுறது, வெனிகாவுக்கு இப்போ தீரக்கு தானே பிடிச்சிருக்கு, நான் அவளுடைய சந்தோஷத்துக்கு குறுக்க போகணுமா, என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே வெட்டிங் டேவை தான் காட்டுறாங்க. நம்ம வெனிகாவை அழகாக ரெடி பண்ணி அவங்க அம்மா தான் சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றப்ப எல்லாருமே அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தீரக்கெல்லாம் வாயை திறந்தவன் மூடவே இல்லை, ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கிட்டு அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ தீரக் வெனிகா கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அப்போது அவங்கக்கிட்ட போய் பேசுன்னு சொல்லி அனுப்பிவிட அவங்களும் சரின்ட்டு வராங்க. மெனி பார்த்த உடனே வந்து ஹக் பண்ணிக்கின்ட்டு கையை நீட்டு அவங்களும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என் மேலே உனக்கு கோவம் இல்லைன்னு கேட்குறதுக்கு, எனக்கு எப்படி உன் மேலே கோவம் வரும், உனக்கு இன்றைக்கி கல்யாணம், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்டாவும் வந்து வெனிகா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஸ்லைட்டாக கை மேலே போட்டுக்கிட்டு தான் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட நம்ம வெனிகா கீழே விழுற மாதிரி போக பண்டாவோ தாங்கி பிடிச்சிக்கிறான். இங்கே நடக்கிற விஷயத்த இந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்றாங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது, என்னது இப்படி இருக்காங்க, இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களேன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இவங்க 2 பேரும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டாக பண்டாவோ என்ன சொல்கிறான்னா வெனிகா கிட்ட, வெனிகா நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகி நின்னுடுறாங்க. அவனும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தீரக்கும் வெனிகாவும் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே தீரக்கு ஒரு கால் வருது. அதுவும் அங்கே ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி கால் வருது. அவனும் நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணீங்களான்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால இருங்க நானே வரேன்னு சொல்லிட்டு அவன் வெனிகா கிட்ட இந்த மாதிரி ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்களும் ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க, உடனே சரி நீ போயிட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் வெனிகா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, மெசேஜ் அனுப்பி பார்க்குறாங்க, எந்த ரிப்ளேவும் இல்லை. அதனால் சரி நம்ம இங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது பதிலாக போயிட்டு கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ்க்கு வந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட்ஸில் ஒரு கிஃப்ட்ஸ் மட்டும் பேரே இல்லாமல் சும்மா மேரேஜ்க்கு மட்டும் விஷ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இது யார் இந்த மாதிரி விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க, நேம் கூட இல்லையேன்னு சொல்லி பார்த்துட்டு கிஃப்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாகவே தீரக்கோட ஃபோட்டோ. தீரக்கு எத்தனை பொண்ணுங்கள் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அத்தனை பொண்ணுங்களும் அந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம மெனியை கூட டேட் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, மெனியோட ஃபோட்டோவும் கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கீழே விட்டுட்டு ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவன் கால் அட்டன் பண்ணலை. சரி ஆன்ட்டிக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கே கால் பண்ணால் அவங்க கால் அட்டன் பண்ணிடுறாங்க. அங்கே தீரக்கு வந்தானே இங்கே இருக்கானா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சானே கேட்டுட்ருக்காங்க. அந்த ஆன்ட்டி என்ன சொல்கிற, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தான் வந்தேன், இப்போ டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் உன்னுடைய கால் வந்துச்சு, அதனால தான் அட்டன் பண்ணேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெனிகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, நம்ம ஒரு கெட்டவனையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இத்தனை பொண்ணுங்களோட சகவாசம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வேகமாக பயத்தோடையும் அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கூட கால் வருது. அவங்களும் கால் அட்டன் பண்ண, வெனிகா ஆன்ட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்குது, அதனால் நான் நைட் ஃபுல்லாக இங்கேயே தான் இருந்தாகணும், நீ சாப்பிட்டு போய் படுத்து தூங்குன்னு சொல்கிறான். அவங்க கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, நீ உண்மையாலுமே ஆன்ட்டி கூட தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆன்ட்டி கூட தான் இருக்கேன், நான் நாளைக்கு காலையிலேயே வந்துடுறேன், நீ சீக்கிரமாக போய் படுத்து தூங்கு, நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதனால் நீ சீக்கிரம் போய் படுத்து தூங்குன்னு சொல்கிறான். அவங்களும் கால் கட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் திரும்ப எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் உள்ள டேட் எல்லாம் மார்ச், பிப்ரவரி, மே, ஜூலை அப்படின்ட்டு லாஸ்ட்டாக நம்ம மெனியோட ஃபோட்டோவும் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக அழுகிறாங்க. அப்படியே அந்த பொருட்கள்லாம் இடித்து தள்ளி விட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைம் இந்த மாதிரி தானே மெனியும் கத்துனாங்க,
அதே போல் இப்போ வெனிகாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே தீரக்கு கால் பண்ணி ஆன்ட்டி இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு பரவாயில்ல இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறான். பரவாயில்லையா அப்படின்னா ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, என்னாச்சு வெனிகா உனக்கு, நீ இப்போ ஓகேவா இருக்கியா, எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்க, ஆன்ட்டி வீட்லேயா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் அந்த ஆன்ட்டியோடைய ஃப்ளாட்டுக்கு கீழே தான் வந்து இறங்குறாங்க. அப்போ வாட்ச்மேன்ட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி தீரைக்கு இங்கே வந்தானான்னு கேட்குறதுக்கு அவர் எதுவுமே எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு உள்ளே போகிறாங்க. காலிங் பெல்லை அழுத்தவும் ஆன்ட்டி தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தீரக்கும் அவனுடைய ரூமில் இருந்து வந்துட்டு யார் வந்திருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டே வரான். அங்கே நம்ம வெனிகா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களுக்கே ஷாக் தான், இவன் இங்கே இருக்க மாட்டான்னு நினச்சிட்டு தான் அவங்களே வந்தாங்க. அதனால் அவனை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆன்ட்டியும் பேச்சு கொடுத்துக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாமா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வெனிகா கேட்குறாங்க, லாஸ்ட் நைட்டு தீரக்கு இங்கே தான் தூங்கிக்கிட்டு இருந்தானான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆன்ட்டியும் ஆமாம் இங்கே தான் தூங்குனான்னு சொல்கிறாங்க. உடனே தீரக்கிட்ட வெனிகா கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, நீ எங்கே போயிருந்த, உண்மையை சொல்லுன்னு கேட்குறதுக்கு ஆன்ட்டிக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற, அவன் எங்கே போயிருந்தான்னு கேட்குறதுக்கு லாஸ்ட் நைட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தான். ஆனால் நான் கேட்குறப்ப நீங்கள் நல்லா தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவனும் அந்த டைமில் இங்கே இல்லை. அப்போனா நீ எங்கே போயிருந்த தீரை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு அவங்க நைட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இது எல்லாமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, யாரோ எனக்கு இது கிஃப்டாகவே அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் காட்டுறாங்க, ஆன்ட்டிக்கிட்டையும் காட்டுறாங்க. ஆன்ட்டியும் அதை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, என்ன பண்ணி வச்சுருக்கேன்ட்டு நம்ம வெனிகாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதம்மா, இதெல்லாம் அவனுடைய பாஸ்ட்டு தான், முதல்ல அப்படி தான் இருந்தான், அதுக்கப்புறம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா தான் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்ன மாதிரி பொண்ணு இவனுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நான் உண்மையாலுமே அவன் லைஃப்பில் இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் அவனுடைய பாஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வெனிகாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ தீரக்கம் இருந்துக்கிட்டு ஆமாம் வெனிகா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பொண்ணுங்கள்லாம் என்னுடைய பாஸ்ட்டு, இப்போ நான் அந்த பொண்ணுங்கள்ட்டெல்லாம் எந்த வித கான்டாக்ட்லேயும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வெனிகா கேட்குறாங்க, சரி அப்படி அதெல்லாம் உன்னுடைய பாஸ்ட்டுன்னு வச்சுக்கேன், அப்போ லாஸ்ட் நைட்டு நீ எங்கே போயிருந்த, நீ எதுக்காக ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு நீ வெளியே வந்த அப்படின்ட்டு கேட்கக்குள்ளேயே இந்த ஆன்ட்டி இருந்துட்டு அப்போ நீ திரும்பவும் அந்த பர்சனை பார்க்கறதுக்காக போனியாடான்னு கேட்குறாங்க. வெனிகாவுக்கு ஒன்றும் புரியல, முழிக்கிறாங்க, என்ன இவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நமக்கே ஒன்றும் புரியல, என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியாது தான் நாமளே பார்த்துட்ருக்கோம். நீ அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் அவனை போய் பார்க்க போயிருந்தியா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவனை நீ பார்க்கக்கூடாது, போகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ எதுக்காக திரும்பவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவனை இப்போ பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையான்னு கேட்குறதுக்கு நான் எப்படி பார்க்காத இருக்க முடியும், அவர் என்னுடைய அப்பான்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே வெனிகாவுக்குலாம் செம்மையாக ஷாக் ஆகுது. என்ன அப்பாவா, ஒரு அப்பாவா என்னைக்காவது உன்னை கேர் எடுத்து பார்த்துருப்பாரா, நான் தானே உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டேன், நீ இப்போ திரும்ப அப்பா அப்பான்ட்டு போய்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு அவர் என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய அப்பா, நான் அவரை பார்க்கத்தான் போவேன், நீங்கள் என்னை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அவங்க கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வெனிகாவா ஷாக்கு குறையாத அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவனும் நான் எங்கள் அப்பாவை தான் லாஸ்ட் நைட் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு, அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, நான் எங்கள் அப்பாவை தான் பார்க்க போகிறேன்ட்டு உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு பயமாக இருந்துச்சுங்கிறான். என்ன பயம், எதுக்காக உனக்கு பயம், ஏன்னா எங்கள் அப்பா ஒரு கேமுக்கு அடிமை ஆயிட்டாரு, எங்கள் அப்பா டெய்லியுமே சூதாடுவார், அதனால தான் யாருக்கிட்டேயும் நான் அதை சொல்கிறதே கிடையாது அப்படின்ட்டு அவன் சின்ன வயசு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா இவன் சின்ன பிள்ளையில் இருக்கக்குள்ளெல்லாம் சூதாடிட்டு இல்லை எப்போயாவது ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவார் போல இருக்கு. அந்த மாதிரி எப்போயாவது ஒரு டைம் காசோடு வந்தாருன்னா இவனுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் இவங்க ரொம்ப ஏழையாக தான் இருந்திருக்காங்க. இவனும் வேலை செஞ்சு தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி வேலை செய்கிற பணத்தெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த கேமில் தோற்று போயிடுறாரு. அதனால் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் கேம் விளையாண்டவனும் கேம் விளையாண்டாகணும்னு சொல்லிட்டு அவர் வீடு ஃபுல்லாக பணத்துக்காக தேடிக்கிட்டு இருந்திருக்காரு.
அவனும் எவ்வளோ தடுத்து பார்க்குறான். இல்லைப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்க, வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்த்துருக்கான். அவர் தேடிக்கிட்டே இருந்தவர் இவன் சேர்த்து வச்சுருந்துருப்பான் இல்லையா, அந்த பணம் அவருடைய கையில் கிடைக்குது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கேம் விளையாடுறதுக்காக போக அவன் தடுத்து பிடிச்சிக்கிறான். இல்லை எனக்கு இது வேணும், நான் சம்பாரித்த பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுப்பா, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிட்டு இருக்க அவர் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காத இடித்து தள்ளி விட்டுருக்காரு. அவனுக்கு வாயிலே அடிபட்டுருது. அவரும் இவனுக்கு அடிபட்டது கூட கவனிக்காமல் அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அதை எல்லாத்தையுமே இப்போ வெனிகா கிட்ட சொல்லி அழுகிறான். அவங்களுக்கே மனசு தாங்கலை, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப அழறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய அப்பா இல்லையா, என்னை பெற்றவர், அவரை என்னால் விட முடியுமா? நான் இந்த மாதிரி கஷ்டப்படுற டைமில் ஆன்ட்டி தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க, அவங்க தான் என்னை கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் என்னோடய ஆன்ட்டிக்கு தெரியாமல் நான் அவரை போய் பார்ப்பேன். அதனால தான் நான் உங்ககிட்டையும் ஆன்ட்டியை போய் பார்க்குறேன்னு போய் சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக போயிருந்தேன். என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட கூட போய் சொல்லிவிட்டேன், நான் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் வெனிகாவுக்கு அவங்க டேரக்டர்கிட்ட இருந்து கால் வருது. அதனால் நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த ஆன்ட்டி கோவிச்சிக்கிட்டு போனாங்க இல்லையா, ஆக்சுவலாக இவங்க 2 பேர் பேசிக்கணுங்கிறதுக்காக இவங்க வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்களாட்டுக்கு. வெளியே வந்த உடனே ஆன்ட்டி நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு தீரக்கூட வந்துடுங்க, நான் இப்போ முதல்ல கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. வெனிகா, உங்ககிட்ட அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் அவனை மன்னிச்சிரு, அவன் ரொம்ப நல்லவன். இப்போ நம்ம 2 கம்பெனியுமே ஒன்றாக போகுது. என்கிட்ட இருக்கிற கம்பெனியும் உன்னுடைய கம்பெனி மாதிரி தான், உன்னுடைய ஹஸ்பண்ட் கம்பெனி. ஸோ இதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காத. எனக்கு தெரியுது அவனுடைய அப்பாவை பற்றி நாங்கள் மறைச்சிட்டோன்ட்டு, ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுடைய ரெப்புடேஷன் போயிடும். அவன் ஒரு கேம்லர், அதனால தான் நாங்கள் யாருக்கிட்டேயுமே அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அவன் உங்ககிட்ட பொய் சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போனது தப்பு தான், எனக்கு அது புரியுது. ஆனால் இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன்பா, அவனை விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எ உமனாக நான் எப்போயுமே உன் பக்கம்தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதனால் வெனிகாவும் தேங்க்ஸ் சொல்ல அவங்க அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டி உள்ளே வந்த உடனே தீரக்கிட்ட இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே அவளை நீ ஹனிமூனுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகணும், அவள் ஃபுல்லாகவே உன்னை எப்போயுமே நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவனும் சரின்னு சொல்கிறான். அப்படியே இங்கே வெனிகாவை காட்டுறாங்க. இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக அவங்க ஆஃபீஸில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் அங்கே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் இந்த அசிஸ்டண்ட் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, ஃபஸ்ட் நைட்டுங்கிற மாதிரி அவங்கள கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேச அவங்க நைட்டு ஃபுல்லாகவே செம்ம கோவத்தில் இருந்திருப்பாங்க. இவ்வளோ கிண்டல் பண்ணுறதால செம்ம கோவமாயிட்டு, நீங்கள் விளையாடுறதுக்கு இது ஒன்றும் உன்னுடைய வீடும் கிடையாது, நான் ஒன்றும் உன்னுடைய ஃப்ரெண்டும் கிடையாது, ஸோ வாயை மூடிட்டு வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இவங்க கோவமாக இருக்கிறத பார்த்த நம்ம டேரக்டரும் இவங்க பின்னாடியே வந்துட்டு, என்னாச்சு இவ்வளோ கோவமாக இருக்க, எதுவும் பிரச்சனையா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சா அப்படின்ட்டு கேட்க அவங்க இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குண்டு. அதனால் நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்ட்டு இவங்க ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் திரும்பவும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டேரக்டர் வெளியே போனதுக்கப்புறம் வெனிகாவுக்காக ஒரு லேடி ஜூஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல அதை அங்கே வச்சுட்டு நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. அவளும் அப்படியே நின்றுக்கிட்டே உங்களுக்கு எல்லாம் ஓகே வாங்குற மாதிரி கேட்க, நான் உன்னை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் நீங்கள் சீக்கிரமாகவே எதுக்காக வந்துட்டீங்கன்ட்டு, எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தீரக்கும் ஆன்ட்டியும் அவங்க அதுக்கப்புறம் 10 மணி போல் வருவாங்க அப்படின்ட்டு இவளா வாலண்டியராக சொல்கிறாளா. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறதுக்கு, தீரக் தான் என்கிட்ட சொன்னார், அது எப்படி அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதுக்கு, தீரக் நேற்று நைட்டே என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்கிறா. நேற்று நைட்டே வா அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏற்கனவே இவன் பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவளை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பானோ அப்படின்ட்டு ஷாக்காக, நான் லாஸ்ட் நைட்டு இன்டர்வியூக்காக எல்லா ரிப்போர்ட்ஸையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் டவுட்காக தீரக்கிட்ட கால் பண்ணியிருந்தேன், அவர் தான் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கவும் அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நல்ல இந்த ஆரஞ்சு ஜூஸை குடிங்க, அப்போ தான் நீங்கள் இன்னும் பளபளப்பாக தெரிவிங்க, நீங்கள் இப்போ வெளுத்து போன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறா. வெனிகாவுக்கா செம்ம கோவமாகுது, இவ்வளோ அடிக்கிற அளவுக்கு கோவமாகுது. அவள் அப்படியே சொல்லிவிட்டு அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுறா. அவள் அங்கேருந்து போன உடனே வெனிகாவுக்கு ஒன்றும் முடியல, அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, ஹை ப்ரெஷரில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்குது.
அப்படியே அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விட்டுருவ, எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி அவங்களுக்கு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அவங்க அப்பாவோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நீ என்ன நம்பு, உன்னால் எல்லாமே முடியும், எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் வராங்க. அவங்களுடைய கம்பெனியை ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சைன் பண்ணி அவங்க கம்பெனியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்கிறாங்க. அப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம வினிகாவோட கையை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த நம்ம டேரக்டரும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதனால தான் அவள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா அப்படின்ட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, வெனிகா கிட்ட ஹனிமூன் போகிறதுக்காக டிக்கெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்னுடைய மேரேஜ் கிஃப்டாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. மேனேஜர் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருங்க, நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன், நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் தீரக் வந்துடுவானா. தீரக் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீரக்கும் வந்துட்டு வெனிகா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன், எதுவுமே இனிமேல் உங்கள்கிட்ட மறைக்க போகிறதில்ல, உண்மை எதை மட்டும்தான் சொல்ல போகிறேன், இனிமேல் பொய்யே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காட்டிட்டு இது எல்லாமே உனக்கு முன்னாடி உள்ளது தான், இந்த பொண்ணு கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியில் இருந்தப்போ தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இது வந்து கொரியாவில் ஒரு பார்ட்டி நடந்துச்சு அப்போ இது எடுத்திருக்காங்க, ப்ளீஸ் என்னை நம்பி, இது எல்லாமே என்னுடைய பாஸ்ட்டு தான், இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி 2 பேருமே ஹனிமூனுக்கும் போயிடுறாங்க. அங்கே ஹனிமூன் போன இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவனும் வெனிகா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெனிகா அனுப்பி வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வெனிகா வெளியே போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. ரூம்குள்ளே யாருமே இல்லை. அவங்க தேடி வந்த பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவனுடைய ஃபோன் அங்கே தான் இருக்குது. ஆனால் ஹலோன்னு தீரக்கோடு சத்தம் கேட்குது. யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான், ஆனால் ஃபோன் இங்கே இருக்குது. வெனிகாவுக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகிடுது. அவனும் யாருக்கிட்டேயோ காலில், சாரி நான் உங்ககிட்ட கொஞ்ச நாளாக பேசலை, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. இவன் அந்த சைடு திரும்பி இருக்கிறதால வெனிகாவை இவன் பார்க்கல. அப்படியே பேசிக்கிட்டே திரும்பி வருவானா. அப்போ வெனிகாவும் உள்ளே ஓடி போயிடுறாங்க. உள்ளே ஓடி போனவங்க ஒரு டோரை வேகமாக சாத்தி விட்டுட்டு அந்த சைடு ஓடி போயிடுறாங்க. இவனுக்கு டவுட் ஆகிடுது, யாரோ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ட்டு வெளியே வந்து அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வெனிகா உள்ளே தான் ஒளிஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஷாக்கோட வெளியே வந்து நம்ம மெனி பண்டாவோ சாவோ இவங்கெல்லாம் வெனிகா அனுப்பி வைக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. அவங்கள கிண்டல் பண்ணி சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம மெனிக்கு டேரக்டர்கிட்ட இருந்து கால் வருது. என்னாச்சுன்னு கால் அட்டன் பண்ணி கேட்டால் அவங்க நான் அந்த ஜாப்ல இருந்து குயிட் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அவங்க ஷாக் ஆகிடுது. இருங்க நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போக பண்டாவோ நானும் வரேன்னு சொல்லிட்டு கூட வந்துடுறான். டேரக்டர்கிட்டையும் மீட் பண்ணி கேட்குறாங்க, என்னதான் பிரச்சனை, எதுக்காக ஜாப்பை குயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முதல்ல அவங்க 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக மட்டும்தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க 2 பேருமே லைஃப் பார்ட்னர்ஸாக ஆயிட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, நீங்கள் எதை சொல்ல வரீங்க, தீரக் ஆன்ட்டியை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு ஆமாம், அந்த லேடி ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க, எனக்கு என்னவோ இவங்க நம்ம கம்பெனியில் கேர் எடுத்துக்கிற மாதிரியே தோணலை, வேறு ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. வெனிகா வேறு யாராவது இன்வெஸ்டரை தேடி இருக்கலாம், இவங்களை கொண்டு வந்து விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாலோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னவோ இந்த ஜாபை கண்டினியூ பண்ணி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த ஜாபை குயிட் பண்ணிக்கலான்னு தோணுது
அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களாங்கிறதுக்கு நான் ரிசைன் லெட்டர்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெனியும் பண்டாவும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ பண்டாவோ வெனிகாவை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். வெனிகா ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கிட்டாலோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்ல, பண்டாவோ அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னொருத்தனோட ஒய்ஃப், நீ அவளை நினச்சி கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு தெரியும். அவள் இன்னொருத்தனுடைய ஒய்ஃப், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அவளை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குங்கிறான். அதே சமயத்தில் தீரக்கும் வெனிகாவும் திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காரில் வரக்குள்ளேயே வெனிகா அப்படியே சோகமாகவே வராங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டு தீரக்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. தீரக்கும் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி டல்லாக இருக்குன்னு கேட்குறதுக்கே இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி, நான் போன உடனே ஆன்ட்டியை பார்க்குறதுக்காக போகிறேன், நீயே வரியான்னு கேட்குறதுக்கு இல்லை, என்னால் வர முடியாது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தீரக்கிட்ட, சரி நீ போய்ட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிடு, நீ ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக போகணும் இல்லையா, நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிடு, நான் அதுக்கப்புறம் குளிச்சுக்கிறேன், உன்னுடைய சூட்கேஸ்லாம் என்கிட்ட கொடு, நான் அன்பேக் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவனும் அவனுடைய சூட்கேஸ்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அவன் போயிட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறான். இவங்க உட்காந்துட்டு இன்னொரு ஃபோன் வச்சுருந்தான் இல்லையா, அந்த ஃபோனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய சூட்கேஸ்லேயே எதுலேயுமே அவனுடைய 2வது ஃபோன் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க என்ன நடந்திருக்கும்னா, இவங்க ஃப்ளாட்டில் வந்து இறங்கின உடனே செக்யூரிட்டி கிட்ட தேருக்கு வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த பேக் அவங்களுக்கு சடனாக ஞாபகம் வரவும் அவனுடைய துணியெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு கீழே இறங்கி ஓடி போயிடுறாங்க. செக்யூரிட்டிக்கிட்டேயும் எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு இவங்க அந்த பேக்கை ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பேக்குள்ளே தான் அவனுடைய 2வதாக வச்சுருந்த ஃபோனை மறைச்சி வச்சுருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அந்த சமயத்தில் குளிக்க போன தீரக்கும் வெளியே வந்து பார்க்குறான். ஃபுல்லாக சூட்கேஸில் இருக்கிற துணியெல்லாம் அப்படியே கலைஞ்சி போய் கிடக்குது. அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அதோடைய டவுட்டும் ஆகுது அவனுக்கு, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா, அதனால தான் நம்ம சூட்கேஸை தேடி இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு அர்ஜென்ட்டாக அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு லிஃப்டில் கீழே இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம வெனிகா அவனுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கான். என்ன பாஸ்வேர்ட் போட்டாலும் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனும் கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே செக்யூரிட்டிக்கிட்டே விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வெனிகா வந்தாலான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் வந்தாங்க, இன்வெர்ட்டர் சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனால் அதை நான் போய் பார்த்தேன், சரியாக தான் இருக்குது, அது ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட வாய்ஸ் கேட்ட உடனே வெனிகா சுதாரிச்சிடுறாங்க. சரி கீழே வந்துட்டான் அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுறாங்க. தீருக்கு கன்ஃபார்மாக ஆகிடுது, இவன் நம்மளுடைய ஃபோனை தேடி தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்படியே அந்த செக்யூரிட்டிக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய பேக்கை பார்க்குறான். பேக்கை அப்படியே எப்படி கொடுத்தானோ அதே போல் இருக்குது. அதை வாங்கியும் பார்க்குறான். அதில் உள்ள செக் பண்ணி பார்த்தா அதில் உள்ள பொருள்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ தான் வெனிகாவை காட்டுறாங்க. அவங்க அந்த சைடில் தான் அந்த ஃபோனை அப்படியே வச்சுட்டு அங்கே மறைஞ்சி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கிட்ட, வெனிகாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வெனிகா அவன் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்டேயும் இந்த அதே போல் ஒரு பேக்கு கொடுத்துருப்பான். அந்த பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க கீழே சர்ச் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு 3 பாட்டில் சென்ட் இருக்கும். அதே போல் இவங்களுக்கும் ஒரு சென்ட்டு கிஃப்ட் பண்ணியிருக்கான். அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே அழுகையாகவும் வருது. அப்போ இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு இது வாங்கி கொடுக்குறானோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தீரக்கே கால் பண்ணிடுறான். தீரக் கால் பண்ணிவிட்டு, நான் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தேன், நீ ஆளே இல்லையே, எங்கே போயிருந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் காரில் என்னுடைய திங்ஸை மறந்து விட்டுட்டேன், அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாத நீ எனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தல, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்குன்னு சொல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ அதை இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கே, அதோடைய வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நைட் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அதை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறான். அதை கேட்டு அவங்களுக்கு இன்னுமே அழுக வருது. அழுக தாங்க முடியல. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.